இந்தியாவில் பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஆமாங்க. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 22% மேலே அடி வாங்கியிருக்கு. ஸோ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேயே நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் வந்து பேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னு. அண்ட் மிட் கேப்பும் இன்னும் ஒரு 2-3% மேலே அடி வாங்குச்சு அப்படின்னா அண்ட் அதுவும் பேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேர் மார்க்கெட் கண்டிஷனில் நம்ம என்னென்னலாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அவசரப்பட்டு பேனிக் ஆகி எந்த ஸ்டாக்கையும் செல் பண்ணிடாதீங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் புதுசாக எந்த ஸ்டாக்ஸும் வேல்யூ கம்மியாக இருக்குது, குவாலிட்டி இல்லை, பட் நான் வந்து ஷார்ட் டேர்முக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. தேர்ட் வந்து கண்டினியூஸாக உங்களோட சிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டாப்போ இல்லை பாஸோ பண்ணிடாதீங்க. ஏன்னா லோவர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஃபோர்த் வந்து உங்களோட கேஷை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அமௌண்ட்டையும் மார்க்கெட் டவுனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபிஃப்த்து வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படி எல்லாத்தையும் இதை ரிவ்யூ பண்ணி அது டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 விஷயத்தை உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பேர் மார்க்கெட்டை சமாளிப்போம். அண்ட் ஒன்ஸ் இது பேர் மார்க்கெட் முடிஞ்சு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட க்ரோத் அதில் ஃபினாமினலாக இருக்கும்.